அவருடைய கர்வத்தினால எவனாவது அழிஞ்சான கிடையாதுல்ல. இல்லை அவருடைய கர்வத்தினால அவரே அழிஞ்சாரா? அதுவும் கிடையாதுல்ல. அப்புறம் என்ன வாயை பற்றிட்டு போக வேண்டியதானே? என்ன கர்வமா எனக்கு புரியல. பணத்தாசை பிடிக்க எவன் போய் பார்த்தான் பணத்தாசை பிடிச்சவன்? சார் 365 நாள் தான் ஒரு வருஷத்துக்கு. 365 நாளில் 52 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. 52 வாரம் தானே, ஒரு வாரத்துக்கு ஒரு படம். அப்போ நீங்கள் கணக்கு போடுங்க. காலையில் 7 மணிக்கு போனால் ராத்திரி 10 மணி வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணாதான் 360 இத்தனை படம்லாம் பண்ண முடியும். மியூசிக்கு போகிற ஆள் கர்வம் பிடிச்சோன்னு சொன்னேன். என்ன சார் இது? அவர் தொழிலை மட்டும் பார்த்துட்டு இருந்தாருங்க. இசையமைக்கும் பொழுது இசையை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதாவது கம்போசிங்கில் இருந்தாலோ இல்லை மியூசிக் ஏதாவது நோட்ஸ் கொடுத்துருந்தாலும் நீங்கள் போய் ஒரு கரப்பாம்பூச்சி ஒரு எலி ஒன்றாங்களோ ஒரு டென்ஷன் ஆயிடுவார். அது டிஸ்டர்ப் அவருக்கு. நீங்கள் அந்த நேரத்தில் போய் அண்ணன் எனக்கு பாட்டு இங்கே இப்படி பண்ண அப்படின்னா கோவம், உங்களுக்கே கோவம் வரும். என்னோட மைண்ட் செட்டுக்கு நான் பண்ணுற வேலையில் நீ டிஸ்டர்ப் பண்ண கோவம் தானே வரும். அதுதான் கர்வமெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா இவங்களாம் சொல்லிக்கிறது. கர்வம் எப்படி வரும்? நீங்கள் தானே பட்டம் கொடுத்தீங்க இசைஞானின்னு. அவரை வச்சுக்கிட்டாரா? கிடையாதுல்ல. நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் கொடுத்த நான் வாங்கிட்டேன். நான் கர்வமாக இருக்கல, என்ன தப்பு? நீ தானே கொடுத்த. ஆமாம், இருந்துட்டு போட்டோம். அவருடைய கர்வத்தினால எவனாவது அழிஞ்சானா? கிடையாதுல்ல. இல்லை அவருடைய கர்வத்தினால அவரே அழிஞ்சாரா? அதுவும் கிடையாதுல்ல. அப்புறம் என்ன வாயை பற்றிட்டு போக வேண்டியதானே? சார், ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னா அதை பெருசாக்கி அதை 100 பேர்கிட்ட சொல்லி இது ஒரு விளம்பரம் ஆயிடுச்சு. அது நம்ம சேனல்கள் இருக்குதா சாமி,